எல்லோருக்கும் வணக்கம். 2 நாளுக்கு அப்புறம் விஜய் அண்ணா வீடியோ போட்டிருக்காரு. சிஎம் சார், என் மேலே கோபம் இருந்தால் என்ன பழி வாங்கிக்கோங்க, என் மக்கள் மீது கை வைக்காதீங்கன்னு. அது எப்படி கரூரில் மட்டும் நடந்திருக்கும், இந்த மாதிரி பேசியிருக்காரு. அந்த வீடியோ நீங்களே பார்த்துங்க. இது சரியான பேச்சுக்கு அழகு இல்லை. அதாவது ஒரு லீடர்ஷிப்போட கேரக்டருக்கு அழகு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு லீடர்ஷிப்பாக இருந்தால் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது என்னால் தான் நடந்திருக்குது. நான் சரியான டயத்துக்கு வந்தால் நடந்திருக்காது. நான் ப்ராப்பர் பிளான் வச்சுருந்தா நடந்திருக்காது. அந்த பிளானை நிர்வாகிகள்கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அப்போ யாருனால நடந்திருக்குது? என்னால் தான் நடந்திருக்குது. சரிங்களா? முதல்ல நம்மளால் ஒரு தவறுகள் நடந்திருந்தால் அதுக்கு முழு பொறுப்பு நாம் தான். நம்மளை அழிக்கிறதுக்கு பல சூழ்ச்சிகள் இருக்கும். அதை அதிலிருந்து வென்று வருவது தான் ஒரு தலைவனின் குணம். கரெக்டுங்களா? அப்போ அந்த தலைவன் குணம் உங்ககிட்ட இருக்கா? இது விஜயுடைய விஜய் சாரோடைய ஃபேன்ஸ் நீங்களே சொல்லுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் விஜய் சார்கிட்ட பஞ்சுவாலிட்டி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர் பிளான் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் அவர்கிட்ட இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 குணமுமே நம்ம நடந்த மீட்டிங்லேயும் சரி, இப்போ நடந்த முடிஞ்ச விஷயத்துலையும் சரி, எதுலேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அப்போ அவர்கிட்ட இந்த குணங்கள் இல்லாத போது அவருக்கு கீழே இருக்கிற மற்ற நிர்வாகிகளுக்கு எப்படி இந்த குணங்கள் இருக்கும்? அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இல்லாத இந்த டீமை நம்பி எப்படி நீங்கள் தமிழ்நாடவே ஒப்படைக்க போகிறீங்க? நண்பர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு தான் என்னுடைய கேள்விகள். என்னுடைய கேள்விகளில் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தலைவனின் கேரக்டர் இல்லாத ஒரு தலைவன்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த தமிழ்நாட்டை ஒப்படைக்க போகிறீங்களா? உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய சந்ததிகளுடைய எதிர்காலத்தையும் ஒப்படைக்க போகிறீங்களா? டிஎம்கே ஏடிஎம்கே பற்றி தெரியும், அதை விட்டுருங்க. நமக்கு மாற்றம் வேண்டும் நினைக்கிறோம். அப்போ மாற்றம் வேண்டும் நினைக்கும் போது சில கட்சிகள் இன்னும் வராமல் இருக்குது. அதில் டிவிக்கே நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் எடுங்க, எல்லா பிரச்சனைக்கும் நின்றுருக்காங்க. ஒரு வரையறைகள் அங்கே இருக்குது. ஒரு ப்ராப்பர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லா பேருமே அப்படி தான் இருக்கிறாங்க. உங்களுக்காக போராடி இருக்காங்க. நிறையா போராட்டங்களில் மக்களுக்காக இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள ஏன் நம்ம கைவிடுறோம்? விஜயகாந்த் ஐயாவை கைவிட்டாச்சு. அவர் மாதிரி ஒரு நல்ல லீடரை நான் இதுவரையும் பார்த்ததில்லை, பார்க்க போகிறதும் கிடையாது. அவர் ஆனால் ஆகுனா விஜயோட கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த நேரம் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா, முதல்ல நடக்காது. விஜயகாந்த் சார் இருந்தார்னா நடந்திருந்தா இதுவரையும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பார். அந்த என்ன செலவானாலும் அவருடைய சொந்த செலவில் பண்ணியிருப்பார். விஜய் அண்ணா மாதிரி ஒரு பிரச்சனை தெரிச்சு ஓடி வந்திருக்க மாட்டார். அப்போ இந்த பிரச்சனைக்கே விஜய் அண்ணா ஓடி வந்துட்டாருன்னா, நாளை பின் இந்த நாட்டை நீங்கள் அவங்க கையில் ஒப்படைச்சு இந்த நாட்டவே அடமானம் வைக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? நான் விஜய் அண்ணனுக்கு எதிரானவன் கிடையாது. லீடர்ஷிப்போடைய கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரை தான் நான் இந்த நேரத்தில் பேசுகிறேன். சரிங்களா? ஏன்னா இது சினிமா படம் கிடையாது. திரும்ப ரீடேக் பண்ணுறதுக்கு அவர் ஒருத்தர்னால இன்னைக்கு ரியல் லைஃப்பில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா நீங்களும் நானும் தான், நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளும் தான். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் யாருனால தெரிஞ்சிச்சு? நம்மளுடைய தாய்மொழி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை யாருனால தெரிஞ்சிச்சு? பிரபாகரன் சார் அவரை பற்றி யாருனால தெரிஞ்சிச்சு? இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் தலைவர்களை பற்றி யாருனால நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு? ஆன்சர் நீங்களே தெரிஞ்சுக்க. யார் இயற்கையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான்? யார் விவசாயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான்? யார் மக்களுக்கு நன்மைகளை செய்யணும் அப்படின்ற விஷயத்த யாருன்னு நினைக்கிறான்? மக்களோடு நின்று போராடிக்கிட்டு இருக்கிறவங்க யார்? இதெல்லாம் நீங்கள் யோசித்து நீங்களே முடிவெடுத்துக்கொள்ளுங்க. இப்போ விஜய் அண்ணா வந்திருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவருக்கு போயிட்டு அந்த ஓட்டை நீங்கள் போட்டுருவீங்க. யாரை பார்த்து? நீங்கள் விஜயை பார்த்துட்டு போடுறீங்க. விஜய் அண்ணாவை திரையில் பார்த்துருக்கீங்க. திரையில் யார் வேணாலும் பயங்கரமாக நடிக்கலாங்க, யார் வேணாலும் வசனங்கள் பேசலாங்க. ஆனால் அந்த ரியல் கேரக்டர், ஒரு பிரேவ் கேரக்டர் எங்கே வரும்னா, ரியல் லைஃப்பில்
முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த ரியல் கேரக்டர் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்ட கேரக்டர் தான் இந்த அசம்பாவிதத்துக்கு அப்புறம். அவருக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே அவருக்கே என்ன பண்ணணும்னு தெரியல, பயந்துட்டார், தெரிச்சு வந்துட்டார். இது ஒரு தலைவனுக்கு அழகான நீங்களே பார்த்துக்குங்க. நீங்கள் அதுக்கு 1000 காரணம் சொல்லுவீங்க, அங்கே இருந்தால் இன்னும் பிரச்சனையாகும், அது ஆகும், இதாகும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, சரிங்களா? இருந்து சமாளிக்கணும், அதுதான் லீடர். நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு தான் முதல் பாதுகாப்பு, அடுத்து தான் நமக்கு. அவர் மட்டும் கரெக்டாக சொன்ன டயத்தை எப்பயுமே ஃபாலோ பண்ணுறவராக இருந்திருந்தால், சொன்ன டயத்தவே ஃபாலோ பண்ணாத போது ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க? சொன்ன டயத்துக்கு அவர் வந்திருந்தால் இவ்வளோ க்ரௌடு வந்திருக்காது, ப்ராப்ளம் நடந்திருக்காது. இல்லை, எந்த இடத்துக்கு நம்ம மீட்டிங் போக போகிறோமோ அந்த இடத்து சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு ப்ராப்பர் பிளான், ப்ராப்பர் பேரிகார்டு போடுங்க, எல்லாத்துக்கும் தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணுங்கள், குழந்தைகள் பெண்கள் இருந்தால் கேப் விட்டு நிற்கிறதுக்கு அறிவுறுத்துங்க, எல்லாம் நீங்கள் அங்கே நிற்கணும், இதெல்லாம் நின்று ப்ராப்பராக பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆளை போடுங்க. பணம் இல்லையா உங்ககிட்ட? எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டிலையாவது வாங்கி தரலாமே. நம்ம மக்களுக்கு தான் நல்லது செய்ய வந்திருக்கீங்க, பணம் முக்கியம் இல்லைன்னு தானே வந்திருக்கீங்க, பண்ணலாமே. விஜய் அண்ணனுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மீது எனக்கு அன்பு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் மக்களுக்கு நன்மை செய்ய போகிறேன்னு வரும்போது அவர் இன்னும் நிறைய கற்றுக்கணும். அதுக்கு அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, அவர் யார் தேர்ந்தெடுத்திருக்காரோ அவர் கூட பயணிக்கணும். இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஐஏஎஸ் ஆனவர்கிட்ட தானே போய் பேசுகிறீங்க, பழகுறீங்க, அவருக்கு தானே தெரியும் எப்படி இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு. அது மாதிரி தான் ஒரு பாதைகளில் நடந்து வந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பாதையை திரும்ப ஃபேஸ் பண்ண. விஜய் அண்ணா இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்க கற்றுக்கட்டும் நண்பர்களே. முதல்ல எம்ஜிஆர் அவர்களே எம்எல்ஏவை ஆன அப்புறம் தான் வந்திருக்காரு, இவரும் கற்றுக்கட்டும், கற்றுக்கிட்டு அப்புறம் வரட்டும் நண்பர்களே. உங்களுக்காக கத்திக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற இன்னொரு மாற்று கட்சியாக, அதாவது நான் சீமான் அண்ணனுக்கு ஆதரவாக இல்லை, அந்த கட்சியினுடைய பண்புகளுக்கும் அந்த கட்சிகள் நடத்தக்கூடிய அந்த அமைப்புகளுக்காகத்தான் நான் பேசுகிறேன் நண்பர்களே, சரியா? மாற்றுக்காக நம்ம பார்க்கும்போது இந்த 2 தான் மாற்றமாக இருக்குது. மற்ற 2மே நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று நாம் தமிழர். ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் திரும்ப திரும்ப டினை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். கண்டிப்பாக சந்திப்பீங்க. திருவான்மியூரில் டிஎம்கேக்காரங்க 20 அடிக்கு பிரபாகரன் சாருடைய பேனர் வச்சுருக்காங்க. எப்படி, எதனால? இன்றைக்கி வேலு நாச்சியாரை பற்றி எல்லாருமே போய் பேசுகிறாங்க. எதனால? இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சீமானனுடைய இம்பேக்ட்னால நிறைய விஷயங்கள் இவங்க வலுக்கட்டாயமாக கொண்டு வரப்படக்கூடிய அளவுக்கு சீமானண்ணா பதவியில் இல்லாமலே அவங்களுடைய கட்சி இந்த வேலையை பண்ணுது. சீமானனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பேச விருப்பப்படலை, ஏன்னா எல்லோருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைகள் இருக்குது, அது இங்கே பேச வரல. மக்களுக்கான அரசியல் பாதையில் யார் சிறந்த முறையில் அரசியலை செய்கிறாங்க அதை நீங்கள் கவனிக்கணும். ஒரு ரசிகனாக நீங்கள் இருந்து நடிகனை தயவு செய்து தலைவனாக ஏற்காதீங்க. அண்ணா வரட்டும், கற்றுக்கறட்டும், ஒரு தலைவனுக்கான பண்புகளை வெளிப்படுத்தட்டும் நண்பர்களே. அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. சும்மா எனக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லி கூட்டம் கூட்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் தொல்லை பண்ணிவிட்டு, எனக்கும் ஆள் போல இருக்குது எல்லா போல இருக்குன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டும் போட்டு கத்த விடுறதும் கதற விடுறதும், இது சினிமா ஷூட்டிங்கில் நண்பர்களே. இவருடைய ஒவ்வொரு முடிவுகளுமே மக்களை கண்டிப்பாக பாதிக்கும், சரிங்களா? அதனால் விஜய் அண்ணன் அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு அனுபவம் வாய்ந்தவங்களாக இருக்கணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால இப்போதைக்கு நமக்கு மாற்று கருத்தாக, நான் சொல்கிறது மாற்று கருத்தாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல அரசியல் அமைப்பு, ஒரு நல்ல கொள்கைகள் கொண்டது, அது உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நாம் தமிழராக தான் நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு கட்சி மட்டும்தான் ஒரு தடவை வாய்ப்புகள் நம்ம கொடுத்தா தான் அது என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியும், சரிங்களா? விஜய் அண்ணா மாதிரி சீமானுக்கு அழகு கிடையாது, நடனம் ஆட தெரியாது, பெரிய அளவில் நடிப்பு காட்டி அவர் மக்களை கவர்ந்தவர் கிடையாது. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு குறை இருக்குது, என்னென்னா அழகை பார்த்து எப்பவுமே எடை போடுறது. ஐயா விஜயகாந்த் எப்பயுமே ஒரே நிலையில் இருந்தார், நடிப்பிலும் சரி ரியல் வாழ்க்கையிலும் சரி. அவர் உண்மையிலே தலைவன் தான். அந்த தலைவனை நம்ம விட்டாச்சு நண்பர்களே. திரும்ப ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு, அதை மீண்டும் ஒரு சினிமா மோகத்தால் விட்டுறாதீங்க. நான் விஜய் அண்ணனுக்கு எதிரானவன் கிடையாது,
விஜய் அண்ணன் அரசியல் கற்றுக்கொள்ளட்டும், அதற்கு டைம் கொடுங்க. அவர் கற்றுக்கொண்டால்தான். ஆனால் நடந்த பிரச்சனைக்கு நாம தான் காரணம் என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவன்தான் சிறந்த தலைவன். அவன் மட்டும்தான் மீண்டும் தவறுகள் செய்யாதபடி என்ன பண்ணுவான், வருவான். அதை விடுத்து அவங்க மேலே தப்பு, இதனால நடந்துச்சு அதனால நடந்துச்சுன்னு போய் குறை சொல்கிறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா இப்போ நடக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே விட மிகவும் மோசமான நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஏன்னா இந்த சின்ன சூழ்நிலையிலேயே, அதாவது 40 பேர் இறந்தது மிகப்பெரிய ஒரு இது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அவர்னால் எதிர்கொண்டு எதையுமே பண்ண முடியல, பதட்டம் வந்துருச்சு. அப்போ ஒரு நாட்டையே நீங்கள் கையில் கொடுக்கும்போது அந்த நாட்டு சார்ந்த திட்டங்கள் சதி திட்டங்கள் வரும்போது எப்படி விஜய் ஒரு நிமிர்ந்து நின்று முடிவெடுப்பார் பாருங்கள். ஒரு காட்டில் வளர்கிற சிங்கம், வீட்டு கூட்டில் வளர்கிற சிங்கம், 2 சிங்கமே சிங்கம்தான். ஆனால் பண்புகள் வேறு. காட்டில் வளர்கிற சிங்கத்துக்கு எல்லாத்தையுமே தாங்கிக்கிற சக்தி இருக்குது, எப்பயுமே சர்வை பண்ணும். வீட்டில் வளர்கிற சிங்கத்துக்கு வெளியில் போனால் தெருநாயக துரத்துனா கூட ஓடி வந்துடும். அதுக்கு நான் அந்த சிங்கத்தை அசிங்கப்படுத்தலை, அந்த சிங்கத்தை காட்டுக்குள்ளே விட்டால் தான் தெரியும். அது மாதிரி விஜயன் இதுவரை நமக்கு தமிழர்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே வந்தவர் சீமான் அவர்கள். அவருடைய குணங்கள், அவருடைய கட்சிகள் சரிங்களா, காட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் விஜய் அண்ணாவை நீங்கள் சிங்கமாகவே நினச்சிக்குங்க. வீட்டிலே தான் இருந்திருக்காரு. இன்னும் வெளிப்படையாக கேள்விகளுக்கு பதில் சொல்லலை, ப்ரெஸ் மீட் பண்ணலை. அவரை காட்டில் விளையாட பாருங்கள். காட்டில் விளையாடாமலேயே நீங்கள் இந்த சிங்கத்துக்கு ஓட்டு போட்டுருவோன்னு சொன்னால் உங்கள் தலையெழுத்து என் தலையெழுத்து எவனாலையும் மாற்றவே முடியாது. இளைஞர்களே, விஜய் அண்ணனுக்கு எதிராக நான் பேசலை. அவர் மிகவும் ரொம்ப அமைதியான மனிதன், மிகவும் ரெஸ்பான்சிபிலிட்டியான மனிதன், தன் குடும்பத்திற்கு தனக்கு. ஆனால் பொது இடம் என்று வரும்பொழுது அவர் தெரியாமலே, ஏன்னா தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, தெரியாமல் தான் எல்லாம் நடந்தது. அப்போ தெரியாமையே இருக்கக்கூடிய அவர்கிட்ட போய் நம்ம நாட்டை ஒப்படைக்கலாமா? அவர் செஞ்சது தப்புன்னு சொல்லலை, அவருக்கு தெரியலை. அவருக்கு லீடர்ஷிப்போட கேரக்டர் இன்பில்டாகவே இல்லை. மக்களே, அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புரிய மாட்டுது. அப்படிப்பட்ட கேரக்டர்கிட்ட நாட்டை ஒப்படைக்க முடியாது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவர் பழகிக்கட்டும். இல்லை பெஸ்ட் லீடராக அவர் யார் தேர்ந்தெடுத்திருக்காரோ அவரை ஃபாலோ பண்ணட்டும். சீமான் கட்சி சார்ந்தவங்க எல்லாமே பெஸ்ட் லீடராக அண்ணன் ஐயா பிரபாகரன் சாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அவருடைய வீரமும் அவருடைய துணிச்சலும் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு வரையும் நாம் தமிழருடைய சின்ன நிர்வாகிகள் கூட என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எழுதி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தைரியம் கூட டிவிகே சார்ந்தவங்க கிட்ட கிடையாது. ஒரு ரசிகனா ப்ளீஸ் நடிகனை ரசிங்க, ஆனால் நடிகனை ப்ளீஸ் ஒரு தலைவனாக எடுக்காதீங்க. அந்த நடிகன் தலைவனாக வரணும்னா வெளியில் தலைவனுக்கான தகுதிகளை வளர்க்கட்டும். அதை நீங்கள் பாருங்கள், அதுக்கு டைம் கொடுங்க. ஓகேவா? என்னோடய வீடியோவில் நான் பேசுனதில் ஏதாச்சும் முரண்பாடுகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும். அப்படி முரண்பாடுகள் இருப்பேன், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை தான் நான் சொன்னேன். நான் யாரையும் காயப்படுத்தணும் என்று சொல்ல வரல. ஒரு லீடருக்கு 3 பேசிக் குவாலிட்டி: பஞ்சுவாலிட்டி, டைம் கரெக்டாக டயத்துக்கு வரணும். 2வது ப்ராப்பர் பிளான், வரையறுக்கப்பட்டிருக்கணும் என்ன பண்ண போகிறோம்ன்றத. 3வது அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில். இது எல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்றது நமக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளை வச்சுட்டு பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட என்னுடைய பாதுகாப்பை விட என்னை நம்பி வந்தவங்களுக்கு தான் பாதுகாப்பு அதிகம் அப்படின்றத கருத்தில் வைக்கணும். சரியா? பிரச்சனை வந்தோடனே ஓடி போகிற கேரக்டர் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் கருத்து சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.